இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, நாம் நன்றாக வாழ ஆண்டவரிடமிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, ஆண்டவர் நமக்கு போதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் காட்டுகின்ற வழியில் நாம் செல்ல வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். போதிப்பது என்றால் கற்றுக் கொடுப்பது என்று அர்த்தம். கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? யார் கற்றுக்கொள்கிறார்கள்? கற்றுக் கொடுப்பவர்கள் எல்லோருமே ஆசிரியர்களா? கற்றுக்கொள்பவர்கள் எல்லோருமே மாணவர்களா என்று பார்த்தால் அங்குதான் யோசிக்க வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. இந்த உலகத்தில் நல்லதை கற்றுக் கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள், கெட்டதை கற்றுக் கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். இரண்டையுமே இன்றைய மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் சில இடங்களில் மிகவும் நல்லவர்களாக இருப்பவர்களே சில நேரங்களில் மிகவும் கெட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவுரை சொல்லி போதிப்பவர்கள் அதிகம், ஆனால் அதன்படி நடப்பவர்கள் மிகவும் குறைவு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கு போதிப்பதற்கு பல போதகர்கள் வந்துவிட்டார்கள். அந்த பயனுள்ள அந்த போதனைகள் எல்லாம் பயனுள்ள விதத்தில் இருக்கின்றதா என்று பார்த்தால், நடைமுறை வாழ்க்கையில் உலக பிரகாரமான மனிதர்களின் பல போதனைகள் மனிதர்களை தவறான வழிகளுக்கு கொண்டு சென்று விடுகின்றன. பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகராக இருக்கிறார். அவருடைய போதனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களே இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய போதனைகளை அசட்டை செய்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்லவர்கள் போல நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாம் அதிகாரமுடையதாய், ஆளுகை செய்யக்கூடியதாய் என்றுமே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் என்பதை அவருடைய போதனைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் போதிக்கலாம், ஆனால் ஆண்டவர் போதித்தது போல போதிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நாம் கேட்கிற போதனைகள் ஆண்டவர் சொன்னது போல இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து நடப்பது மிகவும் முக்கியம். நம்மை நல்ல வழியில் நடத்தி செல்வதே ஆண்டவருடைய முக்கிய போதனையாக இருக்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன் நமக்கு நல்ல வழிகளையே காட்டுகிறார். அவருடைய போதனைகளின் தொடர்ச்சி நம்மை நல்ல வழிகளில் நடத்தி செல்வதுதான். ஆண்டவர் காட்டுகின்ற வழியில் தான் நாம் நடந்து செல்கிறோமா என்பதை நம்மேல் அவர் கண்ணை வைத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பது எதற்காகவென்றால், நாம் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காகவே. ஆண்டவருடைய கண்களை விட்டு நாம் சற்று தள்ளி போவோமே ஆனால் உடனே நம்மை தவறான வழிகளுக்கு அழைத்து செல்ல பிசாசு ஓடி வந்து விடுவான். அந்த நிலைமையில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு பாவிகளுடைய வழியில் நாம் சென்று விடக்கூடாது என்பதற்காகவே பரிசுத்த வேதாகமத்தை நம் கையில் கொடுத்து நம்மை நல்வழியில் நடத்தி செல்ல ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் முதலாவது ஆண்டவருடைய போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டும் போது தவறான பாதைகளை தேடி நாம் போகக்கூடாது. ஆண்டவருடைய கண் பார்வையில் இருந்து நாம் விலகிச் செல்ல முற்பட்டால் ஆபத்தை தேடி நாம் போகிறோம் என்று அர்த்தம். என்றைக்குமே நாம் மனிதனுடைய ஆலோசனைகளை தேடி போகக்கூடாது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம் அருகில் வந்து அவர் ஆலோசனையும் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், நம்மேல் தம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை மட்டும் சார்ந்து நாம் வாழ வேண்டும். அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பொழுது பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்கள் யாரும் கிடையாது. ஆண்டவரே, நல்ல போதகமான வார்த்தைகள் நாங்கள் கேட்பதும் கிடையாது. நீர் எங்களுக்கு போதிக்கிற வார்த்தைகள் தான் எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கின்றன, சமாதானத்தை கொடுக்கின்றன, சந்தோஷத்தை கொடுக்கின்றன. ஆகவே நீங்க எங்களுக்கு நல்ல காரியங்களை போதித்து ஆண்டவரே, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்க தான் எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தவறான ஆலோசனைகளினாலே பல சமயங்களில் தவறான வழிகளுக்குள்ளே நாங்கள் சென்று விடுகிறோம். தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கும் போது எங்களுக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் இழந்து போய் விடுகிறோம். ஆகவே நீங்க எங்களுக்கு போதித்து நீங்க எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. உங்க கண்களை எங்கள் மீது வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நேர்மையான வழியிலே நல்ல வழியிலே சென்று நல்ல வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும்.
அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.